நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்க் காட்டணும், நம்ம பெரிய ஆளாக இருக்கணும், நம்ம இருக்கிற இடத்த நம்ம பெருசாக நினச்சிக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேரை கூப்பிட்டுக்கிட்டு, அது ஊரில் தான் அதுமாதிரி நடந்துச்சுன்னா இப்போ வெளிநாடுகள்லேயும் அதுமாதிரி நடக்குது. சாட்டர்டே சண்டே ஆனால் அப்படியே வந்துட்டு அந்த கேங்கை கூப்பிட்டுக்கிட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. நீ செலவு பண்ணுற வரைக்கும் அந்த 10 பேர் 15 பேர் கூட வருவான். இதே மச்சான் நீ அப்பட்றா இப்பட்றா அப்படிம்பாங்க. ஆனால் நீ வீழ்ந்துட்ட அப்படின்னா ஒருத்தவங்க கை கொடுக்குவான். நீ ஆணவத்தில் ஆடினான்டா அதனால தான் விழுந்துட அப்படிம்பாங்க. அதே வந்துட்டு உன்னோட லைஃப்பில் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீ வந்து க்ரோ ஆகிட்டே இருக்க அப்படின்னா கண்டிப்பாக ஊரில் உள்ள பட்டி தொட்டியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே உன்னை பற்றி தெரிய வரும். ஸோ முன்னேறாமல் இங்கே 4 பேர் நீ மாஸ்க் கட்டினா இங்கே 4 பேர் மட்டும்தான் உனக்கு தெரியவாங்க தெரியுமா. பாக்கியெல்லாம் பார்க்கும்போது அவன் தெல்ல வரிடா, அவன் பட்டி கண்டமாக செலவு பண்ணுறான், குடும்பம் இருக்கா இல்லையா அவனுக்கு 4 பேர் சேர்த்து சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களை பற்றி எல்லாம் தெரியணும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் தெரிய வரும். நீங்கள் ஒரு இடத்த போய் மாஸ்க் காட்டணும், அதை அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்கிற இதே கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்கள் லைஃப் முன்னேற்றத்தை பாருங்கள்.